நெல்லுமா, உன் முன்னாடி இருக்கிறது சாதாரண வீணை இல்ல, அது என்னோட உயிர். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிறதாக உங்க அம்மா மாதிரியே நீ நினைச்சா பரவாயில்லமா என் உயிரை தாண்டிட்டு போலாம். ஆனா உன் கல்யாண காரியம் முடிஞ்ச 10வது நாள் மறக்காம உங்க அப்பனோட காரியத்துக்கு வந்து சேர்ந்துரு. போமா, எந்த பொண்ணும் புருஷன் வீட்டுக்கு சீதனமா அப்பனோட உயிரை எடுத்துட்டு போனதில்லை. நீ எடுத்துட்டு போமா. ஏண்டி யோசிக்கிற? உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் கழுத்துல தாலி இறங்கினாலும் பரவாயில்ல. தைரியமா தாண்டி போடி. நீ ரொம்ப அவசரக்காரி. அதனாலதான் உன் வயிற்றுல இருந்த சுமைய 8 மாசத்திலேயே இறக்கி வச்சுட்டேன். ஆனா இந்த 10 வருஷமா எவ்வளவு பெரிய சுமையை நெஞ்சில தாங்கிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிறதுக்காக நான் இனிமே புதுசா சாக வேண்டியதில்லை. என்னைக்கு உன் பொண்ணு வயசுக்கு வந்தாலோ அன்னில இருந்து நான் தினம் தினம் செத்துட்டு தாண்டி இருக்கேன். கல்யாணம் தள்ளி போகுதேங்கிற ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத ஹார்ட் பேஷண்ட் ஆன உங்ககிட்ட நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல, அவ தாம்பத்திய வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லைங்கிற பேரிடிய எந்த தைரியத்தடி என்னால சொல்ல முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க? வாங்க. நினைவு இருக்கா? நீ 12 வயசா இருக்கும் போது உனக்கு அடிக்கடி ஜுரம் வரும். ஜுரம் வரும்போதெல்லாம் நெஞ்சு வலியால துடி துடிச்சு போயிடுவேன். எத்தனையோ மருந்து மாத்திரை கொடுத்தும் வாழா போன அந்த ஜுரத்தை குணப்படுத்த முடியல. ஒரு நாள் நெஞ்சு வலியால ரொம்ப சீரியஸ் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்பதான் நான் ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போனேன். அவரும் எல்லா டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இடியே விழுந்த மாதிரி அந்த செய்தியை சொன்னார். சாரி மிஸ்டர் சங்கரன், நாங்க பண்ண டெஸ்ட் எல்லாம் they point to one diagnosis. உங்க பொண்ணுக்கு ஹிருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு. What we would call a septal defect. Unfortunately, உங்க பொண்ணோட ப்ராப்ளம் it's a bit complicated. என்னோட அட்வைஸ் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா பெட்டர். ஏன்னா she is not fit for a healthy sexual life. அதாவது அவ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவளோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். நாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவனால தான் அவளை வாழ வைக்க முடியும். We only treat. God heals.